எக்ஸாம்பிள் 3.4 இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முதல்ல கிவன்ஸ்லாம் எழுதிக்கலாம். கிவனில் இந்த பக்கம் எழுதிக்கலாம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொத்தம் கொஸ்டினில் பார்த்தா புரியும், தெரியுது. என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 ப்ரைஸ் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் ப்ரைஸை எக்ஸனும், செகண்ட் ப்ரைஸை ஒய்ன்னு எடுத்துக்கலாம், தேர்ட் ப்ரைஸை இசட்னு எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை ப்ரைஸ் இருக்குது? மொத்தம் 24 ப்ரைஸ் இருக்குது இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸ் வந்து 24 ப்ரைஸு. டோட்டல் ப்ரைஸு எவ்வளோ? 24. டோட்டல் பாயிண்ட் எவ்வளோ? டோட்டலு பாயிண்ட்ஸு 56. ஓகேவா? இப்போ நம்ம எழுதிக்கலாம். மொத்தம் எத்தனை ப்ரைஸ் இருக்குது? ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸு. டோட்டல் ப்ரைஸ் 24, டோட்டல் பாயிண்ட்ஸு 56. ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க எத்தனை ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் எத்தனை இருக்குது, செகண்ட் ப்ரைஸ் எத்தனை இருக்குது, தேர்ட் ப்ரைஸ் எத்தனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ இவங்க கொடுத்த ஹிண்ட்டை வச்சு நம்ம எழுதலாம். மொத்தம் 24 ப்ரைஸ் இல்லையா? மொத்தம் 24 ப்ரைஸ்னால் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸாக நடக்கும், செகண்ட் ப்ரைஸாக நடக்கும், தேர்ட் ப்ரைஸாக நடக்கும். 3ஐயும் கூட்டினா 24 ப்ரைஸு. அப்புறம் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு 5 பாயிண்ட்ஸும், செகண்ட் ப்ரைஸுக்கு 3 பாயிண்ட்ஸும், தேர்ட் ப்ரைஸுக்கு 1 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இது எப்படி அதெல்லாம் ஈக்குவேஷன் எழுதுனா, ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு 5 பாயிண்ட்டு, செகண்ட் ப்ரைஸுக்கு 3 பாயிண்ட்டு, தேர்ட் ப்ரைஸுக்கு 1 பாயிண்ட் இல்லையா? இசட் ஈக்குவல் டு 56. இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். மூணாவது லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முலா இல்லையா? 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஹேவிங் ஆஸ் many தேர்ட் ப்ரைஸ் ஃபினிஷர்ஸ் ஆஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் ஃபினிஷர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணாவது ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, முதல் ப்ரைஸும் ரெண்டாவது ப்ரைஸும் கூட்டினா எவ்வளோ தொகை வருமோ அதுதான் தேர்ட் ப்ரைஸு. இது ஈக்குவேஷன் 3. புரியுதுங்களா? ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸும் கூட்டினா எவ்வளோ வருமோ அதுதான் இசட் ப்ரைஸோட கவுண்ட்டு. ஓகேவா? அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இது மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸு ஒய் இசட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? டைரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம், மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், புக்கில் இருக்கிற மாதிரியே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இது குழப்பிக்க தேவையில்ல. செம்ம ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணி 2ஆக மாற்றி 2 ஒன்றா மாற்றினாலே முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். செம்ம நான் போடுற மாடல் போட்டு பார்க்குறேன், வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா திரும்ப வீடியோ தான் போடணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் எடுத்துன்னு சால்வ் பண்ண போகிறேன். எப்படி சால்வ் பண்ண போகிறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24, அப்புறம் 5x ப்ளஸ் 3y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 56. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 இல்லையா? அப்போ 1 - 2ன்னு போட்டுக்கலாம். 1 - 2னா இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆச்சுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், -4x -2y ஈக்குவல் டு -32. மைனஸ் காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும், -2 வெளியே எடுத்துட்டா என்ன வரும், 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -32. மைனஸாக கேன்சல் ஆச்சுன்னா 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2. அப்போது 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. கேன்சல் பண்ணால் 16 இல்லையா? இது கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது இல்லையா? இந்த ஈக்குவேஷன் தூக்கிட்டு இதில் போட போகிறேன். இதில் போட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இல்லைனா இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி கூட பண்ணிக்கலாம், அப்படியும் போடலாம். செம்ம சரி, அப்படியே போடலாம். இது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன வரும், இது எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ்
ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் 4 எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷன் தான் இப்படி மாறி போயிருக்குது, சரியா? இப்போ நான் இதையும் கம்பேர் பண்ண போகிறேன். 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணால் அதை ஆட் பண்ண போகிறேன். 1 + 4 என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 24. இதனாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. கேன்சல் பண்ணால் 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 24. 2 காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24/2 கேன்சல் பண்ணால் 12. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. சரியா? இப்போ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு இல்லையா? இது ஈக்குவேஷன் 5 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுங்க. இது ரெண்டையும் நான் 3 ஈக்குவேஷனை 2ஆக மாற்றிட்டேன் இல்லையா? என்னென்ன ஈக்குவேஷனு? 5th ஈக்குவேஷன்னா மாறி போச்சு, 3ஆக இருந்தது 2ஆக மாறி போச்சு. 2x ப்ளஸ் ஒய். 6th ஈக்குவேஷனு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லையா? இது 16, இது 12. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் மைனஸ் போட்டால், அதாவது 5 - 6 பண்ணால் என்ன வரும்? இது 2 கேன்சல் ஆகிடும். இப்போ வெறும் எக்ஸு ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது புட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் 6th ஈக்குவேஷனில் போடலாம். 6ல் போட்டால் 6லேயும் போடலாம், 5லேயும் போடலாம், உங்கள் இஷ்டம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டால் என்ன வரும்? 4 + ஒய் ஈக்குவல் டு 12. ஒய் ஈக்குவல் டு 12 - 4. ஒய் ஈக்குவல் டு 8. ஒய் ஈக்குவல் டு 8. இப்போ எக்ஸு ஒய் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்போது 3rd ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? புட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 8 இன் ஈக்குவேஷன் 3. 3 ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் இல்லையா? ரெண்டையும் ஆட் பண்ணனா வரும் 4 + 8 ஈக்குவல் டு 12. அப்போ இசட் ஈக்குவல் டு 12. ஓகேவா? இசட் இது 12 போட்டால் இசட்டு, அப்போ இசட் ஈக்குவல் டு 12. இதுதான் மாற்றி எழுதிருக்கேன், தப்பாக எழுதிட்டேன். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. என்னது? ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? எக்ஸுங்கிறது ஃபஸ்ட் ப்ரைஸு, அது 4 ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஒய்ங்கிறது செகண்ட் ப்ரைஸு, அது 8 ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இசட்டுங்கிறது 3rd ப்ரைஸு, அது 12 ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. மொத்தம் ஆட் பண்ணால் என்ன வருது? இப்போ 20, 24 ப்ரைஸ். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.